தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். நம்ம எல்லார் மனசுலயும் அடிக்கடி எழக்கூடிய ஒரு கேள்வி. உண்மையிலே ஒரு நல்ல அரசாங்கம்னா எப்படி இருக்க வேண்டும்? அதற்கான சரியான வரைபடம், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம கிட்ட இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கிறது. நமக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் நாம் நேராக நீதிமன்றம் போகலாம் என்பது நம்மில் பலருக்கும் தெரியும். ஆனால் அரசாங்கம் தார்மீக அடிப்படையில் நமக்கு செய்ய வேண்டிய சில அடிப்படை நன்மைகள் உள்ளன. அதை அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சூப்பரான வழிகாட்டிதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 4இல் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இந்த விளக்கத்தில் இதை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். சரி, இதில் நாம் நேரடியாக நுழைவோம். அடிப்படை உரிமைகள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் உடனடியாக நீதிமன்ற கதவுகளை தட்டலாம், இல்லையா? ஆனால் இந்த நெறிமுறை கோட்பாடுகள் சற்றே வித்தியாசமானது. அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, இலவச கல்வி போன்ற பொது நலன்களை அரசு எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு தார்மீக சரிபார்ப்பு பட்டியல், அதாவது ஒரு செக்லிஸ்ட் தான் இந்த பகுதி 4. ஒரு நல்ல அரசு என்பதை நாம் ஒரு 5 முக்கிய தூண்கள் மூலமாக சிஸ்டமேட்டிக்கா மதிப்பிடலாம். 1. சமமான ஊதியம். 2. பஞ்சாயத் ராஜ். 3. கல்வி மற்றும் வேலை. 4. சுகாதாரம் மற்றும் மதுவிலக்கு. இறுதியாக 5. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இதில் முதல் தூண் சமமான ஊதியம். நமது அரசியலமைப்பின் விதி 39 மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஒரே மாதிரியான வேலை செய்யும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாயம் சமமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். பணியிடங்களில் பாலின அடிப்படையில் சம்பளத்தில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்பது அரசியலமைப்பின் மிக தெளிவான கட்டளை. இதை நடைமுறையில் எப்படி பார்ப்பது? அலுவலகங்களில் ஆணா பெண்ணா என்ற எந்த பாகுபாடுமின்றி சம்பளம் வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். அதே சமயம் பெண் என்பதால் ஒருவருக்கு குறைவான ஊதியம் வழங்குவது இந்த நெறிமுறைக்கு முற்றிலும் எதிரானது. அடுத்ததாக 2வது தூண், பஞ்சாயத்தி ராஜ். விதி 40 மிக தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறது. நமது கிராமங்கள் முன்னேற வேண்டுமென்றால் அதற்காக கிராம பஞ்சாயத்துகளை அரசு கட்டாயம் உருவாக்க வேண்டும். கிராமப்புற வளர்ச்சிதான் ஒரு நாட்டின் உண்மையான அடித்தளம் என்பதை அரசியலமைப்பு நமக்கு அழகாக உணர்த்துகிறது. இந்த விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அருமையான சிந்தனை என்னவென்றால், அதிகாரம் என்பது டெல்லியிலோ அல்லது சென்னையிலோ மட்டும் முடங்கி இருக்கக்கூடாது. அது கிராமத்து மக்களிடமும் இருக்க வேண்டும். உண்மையான அதிகாரம் என்பது மையப்படுத்தப்படாமல் அடிமட்ட அளவில் உள்ளூர் மக்களிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இது எவ்வளவு அற்புதமாக பிரதிபலிக்கிறது பாருங்கள். இப்போது 3வது தூணுக்கு வருவோம். அனைவருக்கும் கல்வி மற்றும் வேலை. விதிகள் 41 மற்றும் 45 யாருக்கானது? முதியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறிப்பாக 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஆரம்பகால கல்வி என அரசு எந்தெந்த தரப்பினருக்கு உதவ வேண்டும் என்பதை இது தெளிவாக கூறுகிறது. இது அரசாங்கம் தன் மக்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சோஷியல் செக்யூரிட்டி நெட்வொர்க். இந்த உயரிய சட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறார்கள்? வேறு எங்கும் இல்லை, நமது அருகாமையில், நம் தெருக்களில் நாம் தினமும் பார்க்கும் அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகள் மூலமாகத்தான். இவற்றின் வழியாக ஆரம்ப கல்வியை அனைவருக்கும் இலவசமாக வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த விதியின் நேரடி செயல் வடிவம். 4வது தூண், சுகாதாரம் மற்றும் மதுவிலக்கு. விதி 47இன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அவர்களுக்கு சத்துள்ள உணவுகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான மிக அடிப்படையான ஊட்டச்சத்து தேவையாகும். இதற்காக அரசு எடுக்க வேண்டிய 2 முக்கிய படிகள் உள்ளன. முதல் படி, மக்களுக்கு சத்தான உணவை வழங்குதல். 2வது படி, நமது சமூகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருட்கள் மற்றும் மதுபானங்களை தடை செய்ய முயற்சித்தல். இறுதியாக 5வது தூண், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஏதோ சமீபகாலமாக பேசப்படும் ஒரு புது ட்ரெண்ட் கிடையாது. விதி 48A பாருங்க. காடுகள், ஏரிகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமை என்று நமது அரசியலமைப்பு சட்டம் அன்றே மிகவும் தீர்க்கதரிசனமாக வலியுறுத்தியுள்ளது. இந்த விதியின்படி அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்? வெறும் காகிதங்களில் சட்டமாக இல்லாமல் நிறைய மரங்களை நடுதல் மற்றும் நமது நீர்நிலைகளை பாதுகாக்கும் நடைமுறை திட்டங்களை கொண்டு வருதல் ஆகியவை அரசாங்கம் களத்தில் இறங்கி செய்ய வேண்டிய முக்கிய பணிகளாகும். நமது அரசியலமைப்பு ஒரு நல்ல அரசாங்கத்துக்கான மிக தெளிவான வரைபடத்தை கொடுத்துவிட்டது. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, குடிமக்களாகிய நாம் நம்முடைய அரசாங்கம் இந்த செக்லிஸ்டின் படிதான் செயல்படுகிறதா என்று எப்போதாவது ஆராய்ந்து பார்க்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்த முறை உங்கள் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை பார்க்கும்போது இந்த 5 தூண்களின் அடிப்படையில் கொஞ்சம் அளவிட்டு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.